அஸ்ஸலாமு அலைக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எப்படி நல்லா இருக்கீங்களா? குவைத் மன்னரின் புதிய அறிவிப்பு. 13 அமைச்சர்கள் கொண்ட புதிய அரசு உருவானது. குவைத் மன்னரை விமர்சனம் செய்தால் ஜெயில் உறுதி. அதிரடியான சம்பவம் நடந்துள்ளது. நம்ம ஆளுங்க அதிக எச்சரிக்கையா இருங்க. மிக முக்கியமான தகவல் வெளியாகியுள்ளது. அந்த நியூஸ் பார்க்க போகிறோம். அடுத்து குவைத் வானிலை ஆய்வு மையத்தின் புதிய அப்டேட். இப்படி பல முக்கியமான தகவல் இந்த வீடியோவில் இருக்குது. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் கட்டாயமாக இந்த வீடியோ ஷேர் செய்யுங்க. இப்போ வாங்க குவைத்துடைய மிக முக்கியமான நியூஸை பார்ப்போம். குவைத்தை பொறுத்தவரை யாரும் எதிர்பார்க்காத அறிவிப்பை தான் குவைத் அரசு வெளியிட்டு வருகிறது. அந்த வகையில் இப்போ குவைத் அரசு புதிய அரசாங்கத்தை உருவாக்கியுள்ளது. போன மாதம் நடத்தப்பட்ட எலெக்ஷனில் தேர்வு செய்யப்பட்ட அனைத்து அமைச்சர்களின் பொறுப்பையும் பறித்துவிட்டு புதிய அமைச்சர்களை குவைத் மன்னர் ஷேக் மிஷால் அல் அஹமது அல் ஜாபர் சபா அவர்களை தேர்வு செய்து புதிய அரசை உருவாக்கியுள்ளார்கள். குவைத் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு நபரும் இனி அமைச்சர்களாக செயல்பட முடியாது. குவைத் மன்னரின் இத்தகைய செயல் சரி அல்லது தவறு என்று சொல்ல யாருக்கும் உரிமையும் கிடையாது. இதையும் மீறி யாராவது எக்ஸ் தளத்திலோ வாட்ஸ்அப், ஐஎம்ஓ, டிக்டாக், இன்ஸ்டாவில் குவைத் அரசுக்கு எதிரான பதிவுகளை போட்டால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அது யாராக இருந்தாலும் சரியே, மன்னரின் குடும்ப உறுப்பினராக இருந்தாலும் கூட அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும். அப்போ குவைத்திகளுக்கே மன்னரை விமர்சனம் செய்தால் சிறை தண்டனை நாமெல்லாம் ஏமாத்திடும். அதனால குவைத் மன்னர் எதை செய்தாலும் அதை ஏற்றுக்கொண்டுதான் தீர வேண்டும். குவைத் மன்னரையோ அரசையோ விமர்சனம் செய்வது குவைத் சட்டத்திற்கு எதிரானதாக கருதப்படும். அதனால குவைத்தில் எது நடந்தாலும் தலையை ஆடிட்டு போயிட வேண்டியதுதான். குவைத் மன்னரின் இந்த புதிய அரசை விமர்சனம் செய்து எக்ஸ் தளத்தில் பதிவிட்ட ஒரு குவைத்தி குடிமகனுக்கு குவைத் காவல்துறை கைது செய்து சிறையில் அடைத்துள்ளது. அதனால நம்ம ஆளுங்க குவைத்துக்கு போனால் வேலை செஞ்சோமா, சம்பாரிச்சோமா, ஊருக்கு வந்தோமா இருந்தால் மட்டுமே நமக்கு நல்லது. அதை விட்டுட்டு தேவையில்லா பதிவுகளை சோசியல் மீடியாவில் போட்டால் அவ்வளோதாங்க, கத்தம் தான். இப்போ வாங்க குவைத் மன்னரால் தேர்வு செய்யப்பட்ட அமைச்சர்களின் லிஸ்ட்டை பார்ப்போம். 13 அமைச்சர்கள் தேர்வு செய்யப்பட்டுள்ளார்கள். ஃபஹத் யூசுப் சவுத் அல் சபா ஃபர்ஸ்ட் டெபுட்டி பிரைம் மினிஸ்டர், டிஃபென்ஸ் மினிஸ்டர் மற்றும் இன்டீரியர் மினிஸ்டர். இரண்டாவது பார்த்தீங்கன்னா ஸ்ரீதா அப்துல்லா அல் மௌஷிர்ஜி, டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் மினிஸ்டர் ஆஃப் ஸ்டேட் ஃபார் கேபினெட் அஃபேர்ஸ். மூன்றாவது டாக்டர் இமாத் முகமது அல் அத்தீகி, டெபுட்டி பிரைம் மினிஸ்டர் மற்றும் ஆயில் மினிஸ்டர். நான்காவது அப்துல் ரஹ்மான் பிதா அல் முத்தைரி, மினிஸ்டர் ஆஃப் இன்ஃபர்மேஷன் அண்ட் கல்ச்சர். ஐந்தாவது டாக்டர் அஹமத் அப்துல் வஹாப் அல் அவதி, மினிஸ்டர் ஆஃப் ஹெல்த். இப்படி 13 அமைச்சர்கள் குவைத்தின் பிரைம் மினிஸ்டர் ஷேக் அஹமத் அல் அப்துல்லா அல் சபா அவர்களின் தலைமையின் கீழ் செயல்பட குவைத் மன்னர் ஷேக் மிஷால் அல் அஹமது அல் ஜாபர் சபா அவர்கள் உத்தரவை பிறப்பித்துள்ளார்கள். இந்த புதிய அரசுக்கும் குவைத் மன்னருக்கும் தனது சாலிட் சப்போர்ட் எப்போதும் இருக்கும் என துபாய் ஷேக் முகமது பின் ஜயாத் அல் நஹ்யான் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள். அடுத்த தகவல், குவைத்தில் நேற்று சில இடங்களில் மிதமான முதல் கனமழை பதிவாகியுள்ளதாக மெட்ரோலஜிக்கல் டிபார்ட்மெண்ட் தெரிவித்துள்ளது. அதுபோல இன்றும் சில இடங்களில் மழை பெய்ய வாய்ப்புள்ளதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இந்த வீடியோ பார்க்குற நீங்கள் உங்கள் ஏரியாவில் நேற்று மழை பெய்திருந்தால் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. அடுத்து வாங்க ஃப்ளைட் டூடே அப்டேட் பார்ப்போம். குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுக்க விரும்புபவர்கள் ஸ்க்ரீனில் தெரிகிற ஜியா டிராவல்ஸ் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு குறைந்த கட்டணத்தில் விமான டிக்கெட் எடுத்துக்கொள்ளலாம். அதுபோல பிசிசி மெடிக்கல் ஸ்டாம்பிங் அட்டஸ்டேஷன் இந்த ப்ராசஸும் செய்யப்படுகிறது. சென்னை டு குவைத் 13,200 ரூபாய்க்கு ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு சென்னை 34 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருச்சி டு குவைத் 15,200 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருச்சி 45 குவைத் தினாருக்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். திருவனந்தபுரம் டு குவைத் 14,800 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு திருவனந்தபுரம் 46 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். பெங்களூர் டு குவைத் 14,600 ரூபாய்க்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு பெங்களூர் 34 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொச்சின் டு குவைத் 13,200 ரூபாய்க்கு இண்டிகோ ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொச்சின் 44 குவைத் தினாருக்கு ஏர் இந்தியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். கொழும்பு டு குவைத் 68 குவைத் தினாருக்கு எத்தியாத் ஏர்லைன்ஸில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். குவைத் டு கொழும்பு 31 குவைத் தினாருக்கு ஏர் அரேபியாவில் ஃப்ளைட் டிக்கெட் எடுக்கலாம். அடுத்து வாங்க குவைத்துடைய தினார் ரேட் பார்ப்போம். ஒரு தினார் குவைத் இந்தியாவின் மதிப்பு 271 ரூபாயாக உள்ளது. ஒரு தினார் குவைத் இலங்கையின் மதிப்பு $970 ரூபாய் 85 பைசாவாக உள்ளது. இப்போ நான் சொன்னது குவைத்துடைய அல்முலா ரேட்டுங்க. அடுத்து குவைத்துடைய கோல்டு ரேட் பார்ப்போம். 1 கிராம் 24 கேரட் தங்கத்தின் விலை 23 தினார் 518 ஃபில்ஸாக உள்ளது. 1 கிராம் 22 கேரட் தங்கத்தின் விலை 22 தினார் 550 ஃபில்ஸாக உள்ளது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அதிகமாக ஷேர் செய்யுங்க. இந்த வீடியோ சம்மந்தமாக நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யுங்க. எப்போதும் இணைந்திருப்போம். உங்களின் ஒருவன் ஜியாவுதீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.